இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு சத்து மாவுன்னு ஒன்று, அந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர், அது வந்து சத்து மாவுன்னு சொல்லுவோம் இங்கே நாங்கள். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அது கொடுத்தேன்னா சோனியாக இருக்கிற குழந்தைகள் கூட நல்லா ஆகிடும். ஒரு 7-8 மாதம் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கூழ் மாதிரி, பாரேஜ் மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா நிச்சயமாக குழந்தை பிடிச்சி சாப்பிடும். அண்டு வெரி ஹெல்த்தி. அதே வந்து கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் சர்க்கரை பவுடர் போட்டு கலந்து உருண்டையாக பிடிச்சி பெரியவாளும் சாப்பிடலாம். இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கூட கொடுக்கலாம். ஒரு இது வந்து ஆக்சுவலாக ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு வியூவர் போட்டிருந்தா, சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு என்ன ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு. ஸோ அந்த குழந்தைக்காக சொல்கிறேன். எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்நாக் மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். வேறு இதே மாவை வச்சு எங்கள் ஊர்லலாம் பொருளங்காய் உருண்டைன்னு சொல்லுவோம். பொருள் விளங்காய் உருண்டை. அதுக்கு எல்லா பவுடரும் இருக்குது. அது என்ன பொருள் கலந்துருக்குன்னே தெரியாது. அதனால அதுக்கு பொருளங்காய் உருண்டைன்னு பேர். அதுவும் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? இது வந்து அரிசி, புழுங்கரிசி எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் மெஷர்ஸ். இந்த டம்ளரில் நான் அரை போட்டிருக்கேன். வந்து புழுங்கரிசியை வந்து இது மாதிரி ஷேப்பாக வறுத்து வச்சுக்கணும். புழுங்கரிசி, பாயில்டு ரைஸ், ஓகே. அப்புறம் பாசிப்பயிறு, க்ரீன் கிராம், அதையும் இதேமாதிரி எல்லாம் சேம் அமௌண்ட். இது வந்து பாசிப்பயிறு வறுத்து வச்சுருக்கேன். தென் கடலைப்பருப்பு. இது வந்து கடலைப்பருப்பு, ஒத்துக்கடலை பிளாக் கிராம் இருக்குது, பெங்கால் கிராம், அது கிடைச்சாலும் போடலாம். அதை வறுத்து போட்டால் இன்னும் தோலோடு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இங்கே அது கிடைக்கல, எங்கள் காட்டில் இல்லை. அதனால கடலைப்பருப்பு இந்த மாதிரி எல்லாமே ஷாப்பாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அது கோதுமை கிடைச்சாலும் கோதுமையாக இதே மாதிரி வறுத்துக்கலாம். கோதுமை மாவெல்லாம் அவைலபிள். அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, வறுக்கிறதுலாம் வேலை. ஆனால் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு தான். அப்புறம் கோதுமை மாவும் இந்த மாதிரி ஷேப்பாக வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ராகி மாவு, மில்லட்னு சொல்லுவோம்ல, அது. இது வந்து ஒரே மெஷர்மெண்ட் தான். அப்புறம் கம்பு மாவு. கம்புங்கிறது இது மாதிரி இருக்கும். கம்பு, இந்த கம்பு இதில் விட்டு கம்பு வந்து அதையும் வறுத்து இது மாதிரி மாவு கிடைக்கிறது. அதனால் நான் கம்பு மாவு வச்சுருக்கேன். கம்புங்கிறது என்னென்னு காமிச்சேன். அப்புறம் இது கார்ன்ஃப்ளவர், அதையும் லேசாக வறுத்து வச்சுருக்கேன். தென் கார்ன்ஃப்ளவர் இதையும் லேசாக வறுத்துருக்கேன், லேசாக சூடு பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ஒன்று இருக்குது, பொட்டுக்கடலை. இதுதான் பொட்டுக்கடலை, ரோஸ்டட் கிராம் சொல்லுவேன் இல்லையா உங்கள் ஊரில், பொட்டுக்கடலை சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமே, அதுதான் பொட்டுக்கடலை. அதை வந்து இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வறுக்க வேண்டாம், அதை வறுக்கக்கூடாது. கார்ன்ஃப்ளவரும் ரொம்ப வறுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதும். அது பண்ணாமையே கூட போடலாம். பொட்டுக்கடலை வறுக்காதீங்க. அதுக்கப்புறம் முந்திரி பாதாம். உங்கள் ஊரில் நிறையா கிடைக்கும், எங்கள் ஊர்லாம் காஸ்ட்லி, அதனால் நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். பாதாம் நீங்கள் நிறையா கூட போடலாம். முந்திரி ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். பாதாம் போட்டால் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைக்கு, அதை போடலாம். ஸோ இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸு. அப்புறம் ஏலக்காய் பவுடர், அப்புறம் பச்சை கற்பூரம்னு எங்கள் ஊரில் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கே தெரியும், நல்ல வாசனை வரும், வாசனையாக இருக்கும் போட்டால். அதாவது நல்ல வாசனையாக இருந்தால் குழந்தைகள் சாப்பிடும் இல்லையா, அதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து அரிசி, புழுங்கரிசி, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு கிடைக்கல, இது கொத்துக்கடலை, கருப்பு கொத்துக்கடலை கிடைக்குன்னா அதையே வறுத்து போட்டுக்கலாம். கோதுமை மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, சோள மாவு, பொட்டுக்கடலை மாவு, முந்திரி பாதாம், இது ஏலக்காய், பச்சை கற்பூரம். இதான். இதை வந்து ஒவ்வொன்றா பொடிச்சுக்கணும். அதை முதல்ல அரைங்க. இது ஏன் முதல்ல போட்டேன்னா, இதுலேயே இன்னும் போட்டால் இந்த இது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லையா. நான் பாட்டி தானே, அதனால் சத்து மாவு ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப குறகுறன்னு பிடிக்கும். ஏன்னா இந்த கஞ்சி போடும்போது இது கொஞ்சம் பருப்பாக குறகுறன்னு இருந்ததுன்னா வாயில் ஆப்பிட்டா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா, கடிச்சு சாப்பிட்லாம். அதுக்காக வெறும் கஞ்சியாக குழகுழன்னு இல்லாமல். சின்ன குழந்தைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கோங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் யூசேஜ். அப்புறம் இது ஒவ்வொன்றா அடிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து அடித்தா ஒன்று கெட்டியாக இருக்கும், ஒன்று லூஸாக இருக்கும் இல்லையா.
மாவு நல்லா பிடிச்சி சாப்பிடலாம், நல்லா இருக்குது. இங்கே இவங்க கனடாவில் குழந்தைகளுக்கும் இதான் கொடுப்போம். அந்த வெள்ளைக்கார குழந்தை இதான் சாப்பிடும். தே லைக் இட். ஒன்று அரைச்சாச்சு. இதே மாதிரி தான் எல்லாம் அரைக்கணும். அப்புறம் அரைச்சி முடிச்சோடனே ஓகே, இது போல் அரைச்சி இதில் போட்டோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டோம். இது ஒன்று தானே கடைசியா? ம், அவ்வளோதான். இது என்ன மாவு இது? பாசி பயிறு. அதான் அந்த புடலங்காய் உண்டு, புள்ளங்காய் அது போல் இருக்குது. பொருள் விலங்காய் உண்ட வாசனை அடிக்குது. ஒன்றையும் அரைச்சி போடணும். அவ்வளோதான். அதையும் போடுங்க. சத்து மாவு நீங்கள் எல்லா இவங்களுக்கும் குழந்தைகளுக்கு இதான் கொடுக்குறேன். கவர்மெண்ட்லேயும் இதான் கொடுக்குறாங்க இல்லையா சத்து மாவுன்னு. அப்புறம் இதோட இந்த பொட்டுக்கடலை மாவு, இந்த பொட்டுக்கடலை காமிச்சேன் இல்லையா, இது தெரியும், பொட்டுக்கடலை தெரியும் இது. அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அப்புறம் கோதுமை மாவு வறுத்தது. அப்புறம் ராகி, இது ரொம்ப ரொம்ப சத்து. ரொம்ப சின்ன குழந்தைகளை கூட இந்த ராகியை தண்ணாக ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சிட்டு ஒரு துணியில் வந்து கட்டி வடிகட்டி அந்த தொங்க விட்டோன்னா அந்த பால்லாம் அந்த தண்ணியெல்லாம் போயிடும். அந்த பால் மட்டும் அந்த துணியில் இருக்கும். அதை ஒரு தட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வெயிலில் நேரில் ஒன்று காய வச்சு அந்த வெள்ளையை கொஞ்சோண்டு போட்டு தண்ணி விட்டு கொடுத்து சின்ன குழந்தைக்கு கொடுத்தா நல்லா குழு குழு குழுன்னு ஆகும் இந்த ராகி. நீ சொன்னது என்னென்னு எனக்கே விளங்கல. இல்லைம்மா, ரொம்ப பச்சை குழந்தை 2-3 மாத குழந்தைகளுக்கு என்ன பண்ணது, அதை வந்து ராகியை வாங்கி அதை நல்லா கிரைண்டர் நைஸாக அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுது இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு நல்ல வெள்ளை துணியில் போட்டு மூட்டையாக கட்டி தொங்க விட்டானா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். அப்புறம் அந்த பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்ட் அதாவது சாஃப்டாக ரொம்ப நைஸாக இருக்கும். அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு தட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நேரில் உணத்தில் வீட்லேயே உணர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கெட்டியானோடனே சின்ன சின்ன பீசஸாக வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு வெந்நீரை விட்டு கொடுத்தா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதெல்லாம் எங்கள் காலத்தில் கொடுப்போம். போட்டாச்சு, அவ்வளோதானே. அப்புறம் இதான் கம்பு மாவு எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள். இது சின்ன குழந்தைக்கு கொடுக்கும்போது ஏலக்காய்லாம் கொடுக்கலாமா? ஏலக்காய்லாம் வேண்டாம். இந்த பண்ணி வச்சுருந்தாலும் ஏலக்காய் வச்சுக்க வேண்டாம். அப்போதைக்கு உருண்டை பண்ணும்போது வேணும்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சின்ன குழந்தைக்கு ஏலக்காய்லாம் வேண்டாம். ஏலக்காய் அப்புறம் இந்த ஒன்று இருக்குது, அது பாதாம் வேணும், அது போடலாம். சின்ன குழந்தைக்குமா நல்லா பவுடராக பண்ணி போட்டுருணும். நான் இது கொஞ்சம் பெரிய குழந்தைகள் ஒரு 3 வயசு அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு கொஞ்சம் குறவன்னு அடிச்சிருக்கேன். இல்லாட்டன்னா நல்லா பண்ணால் நைஸாகவும் அரைச்சி போடலாம். இது பண்ணுற நைஸாகவே அரைச்சி போட்டுறேன். நீ 1000 சந்தேகங்களை பிள்ளைகள். சரி போடு, அவ்வளோதான். அதையும் அரைச்சி போட்டுற வேண்டியதான்.
இதை வந்து நீங்கள் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிறதே இல்லை. ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. சத்து மாவு ரெடி பண்ணி பாருங்கள். இதை வந்து இப்போ கொஞ்சம் 4-5 வயசு குழந்தைகள்னால் அப்பப்போ வேணுங்கும்போது ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சோண்டு நெய் காய்ச்சி இதில் விட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம். நல்ல டிஷ்ஷு. ஆனால் பண்ணி பாருங்கள், நல்லா தே வில் ஹேவ் எ வெரி ஹெல்த்தியாக இருப்பாள். பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். சத்து மாவு ரெடி பண்ணி பாருங்கள்.